இலங்கையில் விற்பனை செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட அனைத்து திரவ பால் உற்பத்திகளிலும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான நச்சுப் பொருளான அப்லாலக்சின் அடங்கியிருக்கக்கூடிய ஆகக்கூடுதலான வரம்பை உத்தியோகபூர்வமாக நிர்ணயித்து எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் அமுலுக்கு வரும் வகையில் புதிய கட்டாய பாதுகாப்பு தரநிலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை அவசரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 12ஆம் பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த விசேட புதிய ஒழுங்கு விதியானது அதிவிசேட அரச வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தற்பொழுது பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இப்புதிய கடுமையான சட்ட விதிகளின்படி பால் உற்பத்தியாளர்கள், தொழிற்சாலை அதிபர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகர்கள் என எவரும் அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விடவும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட திரவப்பாலினை தயாரிப்பதோ, இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதோ அல்லது நுகர்வோருக்கு விற்பனை செய்வதோ முற்றிலும் சட்டவிரோதமான குற்றச்செயலாக கருதப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புதிய உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவித்தலின்படி பதப்படுத்தப்பட்ட திரவப் பாலில் உள்ள நச்சுப்பொருளின் அளவு இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 18,015 என்ற தரக்கட்டுப்பாட்டு விதிகளுக்கு இணங்க 1 கிலோகிராமுக்கு 0.5 மைக்ரோகிராமுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும் என்பது உத்தியோகபூர்வமாக அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய ஒழுங்கு விதியானது நடைமுறைக்கு வரும் தினத்திலிருந்து எமது நாட்டின் ஒட்டுமொத்த திரவப்பால் விநியோகச் சங்கிலி உள்கட்டமைப்பு முழுவதிலும் இத்தரக்கட்டுப்பாட்டை பின்பற்றுவது 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் உத்தியோகபூர்வ கட்டளையின் கீழ் அதன் தலைவர் SMD சூரியகுமாரவின் உத்தியோகபூர்வ கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இப்புதிய பொது சுகாதார பாதுகாப்பு சீர்திருத்தமானது உள்நாட்டு பால் பண்ணையாளர்கள் முதல் சர்வதேச பால் பாக்கெட் இறக்குமதி வர்த்தகர்கள் வரை அனைவரையும் சர்வதேச தரக் கட்டுப்பாட்டு பொறிமுறைக்குள் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.